வணக்க மக்களே, எல்லோரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா, நாங்கள் டூர் போன வீடியோ தானே பார்த்துட்ருக்கீங்க. நேற்று வந்து படகு சவாரி போனதை காமிச்சிருப்போம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் படகு சவாரிலாம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஜீப்பில் கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 ஜீப்பாக எங்கள் ஜீப்பு தான் முன்னாடி போச்சு. இந்த வண்டியில் எல்லாம் நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கட்டிகிட்டே இருந்தோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அது போகிற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லும் மலை, அதாவது பாறையாக இருந்து பார்த்துக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பள்ளம். அதில் ஜீப்பு போகிறதுக்கு மட்டும்தான் இடம் இருந்த மாதிரியே இருந்தது. நம்ம அதில் ஜீப்போட தலையில் விழுந்தோன்னா வைங்க, நமக்கு திதி கொடுக்கறதுக்கு கூட எலும்பு மிஞ்சாத அப்படி தான் இருந்தது பார்த்துக்கோங்க. அப்போ நாங்களாம் பயந்துக்கிட்டே தான் போனோம், உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போனோம், ஊன்னு கத்திக்கிட்டே தான் போனோம் பார்த்துக்கோங்க. அந்த டிரைவர் வந்து நல்லா பேசிகிட்டே வந்தான். அதுவும் கிடையாதுன்னா அந்த பையன் வந்து எங்கள் ஊருக்கார பையனாக பார்த்துக்கோங்க டிரைவர். அதனால் ரொம்ப எங்கள் கூட அப்படி நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து திருநெல்வேலியா எந்த ஊருன்னு கேட்டாமல் திருநெல்வேலின்னு சொன்னான். திருநெல்வேலி எங்கன்னு கேட்டால் அப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டான் பார்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லா பேசிக்கிட்டே வந்தான். திருநெல்வேலிக்காரனை கேட்கவா வேணும், பேச்சுக்கு அப்படி பேசிட்டு வந்தால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு சூசைட் பாயிண்டில் விட்டான். அங்கே போனால் இதுக்கு ஜீப்பில் வந்த இடம் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது. இதில் நமக்கு நிற்கிறதுக்கே கால் கூசுது. ஏன்னா ஒரு சின்ன தடுப்பு கூட இல்லை பார்த்துக்கோங்க. உளுந்தேன்னா குடும்பத்தோடு போய் ஜீப்போடு உழ வேண்டியதான். அப்படி தான் இருந்தது பார்த்துக்கோங்க. எப்போ நல்ல இடத்த பார்த்து கூப்பிட்டு வந்தீங்கன்னு அதுக்கு அவன் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் தான்க்கா, நீங்கள் வந்து பாதுகாப்பாக நின்று பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. அது நான் இருக்கேன் இல்லைக்கா, நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னா எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சொன்னேன், நீ இருப்பப்போ நாங்கள் இருப்போமா, உனக்கு பழக்கம் அப்படின்னேன். அதனால் ஒரு பயம் வேண்டாம், பின்னாடி தள்ளி மட்டும் போதீங்க, இங்கே நின்று பாருங்கன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. அந்தாலும் அங்கே நின்று பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துவிட்டோம். நாங்கள் எல்லாருமே மீனை தானே விரும்புவோம், மீன் தான் வாங்கி சாப்பிட்டோம். சில பேர் மட்டும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாவோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இது சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீடியோ எடுத்தேன். நம்ம தான் மீனை பார்த்தாலும் புருஷன் பிள்ளையவே மறந்துடும், அப்புறம் வீடியோ எப்படி ஞாபகம் வச்சு எடுப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்தேன். எங்கள் மைனி மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தால், தின்னு முடிச்சுட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி.